Daily. Taste the Daily. நீலகிரி கோவையில் 3 நாட்கள் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 15, 16, 17 ஆகிய தேதிகளில் 2 மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன், விவரம். வணக்கம். மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் வருகின்ற 15, 16, 17 ஆகிய 3 நாட்களிலுமே கோவை, நீலகிரி ஆகிய 2 மாவட்டங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதேபோல் தமிழகத்துல ஒரு வாரத்திற்கு மிதமான மழைக்கும் அதுல 3 நாட்களுக்கு 2 மாவட்டங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வெப்ப அளவை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல 11ஆம் தேதியிலிருந்து, அதாவது இன்று முதல் அடுத்த 3 நாட்களுக்கு ஒரு சில இடங்கள்ல வெப்பநிலை இயல்பில் இருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் இயல்பை விட அதிகமாக பதிவாகக்கூடும் எனவும், இதனால் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படலாம் என்கிற எச்சரிக்கையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் மதிய நேரத்தில் 39 டிகிரி செல்சியஸ் என்ற அளவிற்கு வெப்பநிலை பதிவாகி மாலை மற்றும் இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேற்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக 15, 16, 17 ஆகிய 3 நாட்கள்ல கோவை, நீலகிரி ஆகிய 2 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். Taste the Daily.